ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா. இன்றைக்கி நம்ம ஈவினிங் ரொட்டீன் அதை தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் நமக்கு என்ன வேலையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நான் வந்துட்டேன். வேலை செய்யும்போது எடுத்த வீடியோ தான் இது. அதாவது ஃபஸ்ட்டு பேசினேன், பார்த்தா வாஷிங் மிஷின் ஓடிட்டே இருக்கவும் சத்தம் கேட்கலை. எனக்கே நான் பேசுகிறது கேட்கலை. அதனால் சரின்னு நிறுத்திட்டு சரி பாத்திரத்தெல்லாம் டிஷ்வாஷரில் போட்டுடலாம் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப வேர்த்துருச்சு, என்னை பார்த்தாவே தெரியும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் க்ளீன் பண்ணி நிறைய வேலை இன்றைக்கி. எனக்கே ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. சரி, நம்ம பாத்திரத்தெல்லாம் அடுக்கிட்டாக்கா வாஷிங் மிஷின் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நம்ம போட்டுடலாம். டிஷ்வாஷரும் ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னா டிஷ்வாஷர் போட மாட்டேன். பார்த்திங்கன்னா பூனைக்குட்டி விளையாடிட்டுருக்கான். நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் இவர் வந்துகிட்டே இருப்பார். இப்போ இவ்வளோ பாத்திரம் டிஷ்வாஷருக்கு ரெடியாக இருக்குது. வேணும்னா இன்றைக்கி போடுவேன், எல்லாத்தையும் லோட் பண்ணிவிடுவேன். நான் மறுநாள் கூட காலையில் ஆன் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுது வீடியோ போட்டு. இந்த வீடியோவில் நிறைய விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ கொஞ்ச நாள் நான் போடுறது கிடையாது. ஏன் போடுறது இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால் நான் போடுறதில்ல. அதுக்கப்புறம் இந்த டிஷ்வாஷர் பற்றின நிறைய டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த டவுட்ஸ்லாம் கூட நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம பாத்திரத்தெல்லாம் அடுக்கிடலாம். இதில் நிறைய பேருக்கு இன்னுமே கூட டிஷ்வாஷர் வாங்கலாமா வேணாமா அந்த டவுட்ஸ்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் பழகிட்டேன். 2 வருஷம் ஆகிடுச்சு நான் டிஷ்வாஷர் வாங்கி 2 வருஷம் ஆகிடுச்சினால நான் நல்லா பழகிட்டேன். உங்களுக்கு டிஷ்வாஷர் பற்றின எதுனா டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜாமானும் இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட்டே நான் ஒரு தடவை டேப்பில் வாஷ் பண்ணிவிட்டு தான் எடுத்துகிட்டு வருவேன். அப்படியே நான் எப்பயும் போடுறது இல்லை. நீங்கள் அப்படியே கூட போடலான்னு சொல்கிறாங்க. நான் டேப்பில் அலசி நான் இதில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. கொஞ்சம் வீடியோ எப்படி இருக்குது குவாலிட்டி தெரியல. உங்களுக்கு எது டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளேட்ஸ்லாம் ஒரு பக்கம் அடுக்கிடுறேன். மற்றபடி சின்ன பாத்திரம்லாம் மேலே ஒரு ட்ரே இருக்குது, அதில் அடுக்கிட்டு மொத்தமாக இதெல்லாம் முடிஞ்ச உடனே நான் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். இதை இப்போ ஆன் பண்ண போகிறது கிடையாது. பார்த்திங்கன்னா கிளாஸ் உள்ள கூட இந்த காஃபி அதெல்லாம் கூட இருக்காது. ஏன்னா வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் இதில் அடுக்குவேன். நமக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் சூப்பராக கழுவி கொடுத்துரும். இதுக்கு டிஷ்வாஷருக்கு நிறைய கொஞ்சம் நம்ம பணம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வாஷிங் மிஷினுக்கெல்லாம் இப்போ சர்ஃப்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. கரண்ட் பில்லெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இன்றைக்கி நிறைய ஸ்பேஸ் இருக்குது எனக்கு. கொஞ்சம் பாத்திரம்லாம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்குன்னா நான் நைட் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணால் அது எதனா வரும் இல்லையா, அது கூட நான் போட்டுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் முடியவே இன்னும் எனக்கு ரொம்ப டைம் இருக்குது. மணி 6 ஆகிடுச்சு. அதனால் நான் இப்போ போடுவேனான்னு சந்தேகம்தான். இந்த மாதிரி காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நான் இதை எடுத்து வைக்கும்போது ஸ்மெல்லெல்லாம் வராது எனக்கு ரொம்ப. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க, நைட் ஓவர்லோடு இழுக்காது. கரண்ட் இப்போ சம்மர் டைம்ன்றனால எல்லார் வீட்லேயும் ஏசி ஓடும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மைண்ட் செட் எப்போயும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம போட முடியும் டிஷ்வாஷர். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எல்லா பாத்திரத்தையும் அடுக்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்குது. இன்னும் டைம் 1 hour கழித்து என்னால் நிஜமாக டிஷ்வாஷர் போட முடியாது. இப்போது இதெல்லாம் நான் இதில் ஃபில் பண்ணிட்டேன். இதோட முடிஞ்சு போச்சு. ஒரு சில பாத்திரம்லாம் நமக்கு அடுக்க தான் இது இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமா அந்த மாதிரியெல்லாம் நமக்கு கொஞ்சம் அது தோணும். ஓகே, அது பழக தான் அது தெரியும். இப்போ நான் எல்லாத்தையும் இதில் லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இதை நான் லாக் பண்ணிட போகிறேன். இப்போது டிஷ்வாஷர் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வாஷிங் மிஷின் எவ்வளோ டைம் ஆகுதுன்னா இன்னும் 40 நிமிஷம் கிட்ட இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் ஆகிடும் எப்படியும். அது தண்ணியெல்லாம் இழுத்து அலசி அது 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச துணி எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே போட்டுட்டேன். வீடு பெருக்கி முடித்தோடனே காஞ்ச துணி எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ லைட் போட்டாச்சு. இப்போ
பூனை வந்து பார்த்திங்கன்னா நான் போகிற இடம்லாம் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கார் அவருக்கு இது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடலாம். வெளியே இருக்க வேலை கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. உள்ளே போயிட்டு நான் இன்றைக்கி பெட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணிடலான்னு பெட் கவர்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். பெட் கவர் வந்து நான் தான் போட்டுட்ருக்கேன். பாப்பா வந்து டிவி பார்க்குது. பையன் வந்து புக்கு வாங்கிறதுக்காக போயிருக்கான். அதனால் நானே தான் இதெல்லாம் கொஞ்சம் செய்யணும். இல்லைனாலும் எப்போயாவது அவங்கள ஹெல்ப்பு கூப்பிடுவேன். இல்லைனா நான் சைலண்ட்டாக நான் என் வேலையை அப்படி அப்போ தான் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். அதனால் வேலை கொஞ்சம் செஞ்சுடுவேன். இப்போ வந்து பெட் கவர் போட்டாச்சு. இப்போ வந்து நான் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். வேலை முடிஞ்சிருச்சு. வேலை செய்யும்போது நம்ம நல்லா இல்லாமல் ஆகிடுறோம். அப்படியே ஒரு வழியாக குளித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் டிஃபனுக்கு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியான குயிக்கான ஒரு சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் ஃபினிஷிங். இப்போது நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தனால தான் தலையெல்லாம் கொஞ்சம் இப்படி இருக்குது. இன்னும் காயலை. இதை காய வைக்கிறதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் ஆகிடும். லேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறமா வீடியோ போட முடியாது. அதனால தான் சரி தலை காயலைன்னா கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சுட்டு அப்படியே வீடியோ போட்டுடலாம், எடிட்டிங் பண்ணிடலாம் தலை காயறதுக்குள்ளே அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எதனா டவுட்ஸ்லாம் இருந்தால் என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அப்புறமா இன்னொரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.